உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சுண்டக்காய் குழம்பு தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பச்சை சுண்டக்காய் கிடச்சிச்சின்னா காம்பை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாம் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரே ஒரு தக்காளியையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி மசிச்சு இதில் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட இந்த சுண்டைக்காவை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 2 விதையை நீக்கிக்கோங்க. முழுசாகவும் விதையை நீக்கிறாதீங்க. இந்தளவு நல்லா எண்ணெயில் வதக்கி இந்தளவு சுருள வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துட்டு குழம்புல கரெக்டாக உப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா இந்தளவு கொதிக்கிற சமயத்தில் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதம் வச்சு அந்த சுண்டக்காய் பூண்டு எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.